ஒரு அருமையான தேவனுக்கு பயந்த ஒரு சகோதரி இருந்தாங்க. சரிங்களா? அவங்க புருஷன் மரித்து போனாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு. சரிங்களா? இப்போ 1930கள், இது உண்மை சம்பவம். அப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு வியாதி வந்துச்சு. அந்த வியாதியை குணமாக்க ஒரு டாக்டரிடம் கொண்டு போகிறதற்கு அவங்கள்ட்ட எந்த பைசா கிடையாது. புரிஞ்சா அவங்களுக்கு? அவங்க யாரு? விதவையா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருந்தா, அந்த பையனுக்கு ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதியை குணமாக்க அவங்களிடத்துல என்ன இல்ல? பைசா. சரிங்களா? ஆனா அவங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தாங்க. அனுதினம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினாங்க. அப்போ அந்த குடும்பத்தினுடைய கஷ்டத்தை பார்த்து பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க, இவனுக்கு வந்திருக்கிற வியாதியை குணமாக்க ஒரு மருத்துவர் இருக்கிறார், அவரை நீங்க பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்கால ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அதற்கு ஒரு 600 மைல் இருக்கு, கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர். புரிஞ்சுச்சுங்களா? அங்க நீங்க போனீங்கன்னா அந்த டாக்டரை பார்க்கலாம்னாங்க. அவர் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அவருக்கு ஃபீஸே அதிகம் கொடுக்க வேண்டும், அந்த ஆபரேஷனுக்கு இன்னும் அதிகமாக ஒரு செலவாகும் என்று சொல்லி அவங்க அந்த பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த சகோதரி கிட்ட என்ன கிடையாது? பைசா கிடையாது, போறதுக்கு வழி கிடையாது, வாய்ப்பு கிடையாது. ஆனா அவங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. பையனுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிட்டே வருது. அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு பண்றதுக்கு அவங்களிடத்தில் இல்லை. ஆனா அவங்க அனுதினம் பையனுடைய நிலைமை மோசமாய் இருக்கும் போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருந்தாங்க. புரிஞ்சுச்சா அவங்களுக்கு? ஓகே. அப்போ ஒரு நாள் அந்த டாக்டர் இருக்காருல்ல, அந்த டாக்டர், சரிங்களா, அவர் ஒரு பட்டணத்திலிருந்து மறு பட்டணத்திற்கு அவர் பிரயாணம் போகணும். பிளைட் டிக்கெட் புக் பண்ணாரு. ஆனா அந்த நாட்கள்ல உங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் தெரியும், அமெரிக்காவில் அவர் தட்டுகின்றத பார்க்கிறோம். தட்டின உடனே அந்த சகோதரி, நம்ம ஒரு சகோதரியை குறித்து பேசணும்ல, அது அவங்களுடைய வீடா இருக்கிறது. அந்த சகோதரி அந்த கதவை திறந்தோடனே, ஐயா நீங்க என்ன அப்படின்னா, இப்படி ஒரு சம்பவம் ஆயிட்டோன்னா நீங்க வாங்கய்யா எங்க வீட்டுல இந்த இரவுல தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த டாக்டரை அந்த இரவுல அவர்களுடைய வீட்டுல தங்க வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இவங்களுக்கு அந்த டாக்டரை தெரியாது, இவங்களுக்கு அதுதான் டாக்டர்னு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு மனுஷன் வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வீட்டில தங்க வைக்கிறாங்க. உடனே அந்த டாக்டர் அப்படி பாக்குறாரு, அப்படி உட்கார்ந்தோம். ஒரு பையனுடைய ஒரு அவதிப்பட்டு வேதனைப்படுகின்ற ஒரு சத்தத்தை அவர் அந்த வீட்டுல பார்க்கிறார். அவர் அப்படி பார்த்தோன்னு கேட்டார், ஏமா இந்த பையன் என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அந்த கதையெல்லாம் சொல்லி, இப்படி ஒரு டாக்டர் இருக்கிறாரா, அந்த டாக்டர்கிட்ட போனாதான் அந்த வியாதிக்கு வைத்தியம் கிடைக்குமானா அவங்க தெரியாம அந்த ஆள்கிட்ட சொல்றாங்க. இவரு அந்த டாக்டர் யாரு? இவங்க தேடின அந்த டாக்டர் இவங்க வீட்டுல வந்து இப்ப அப்படி உட்கார்ந்து இருக்கிறார். இந்த டாக்டர் சொன்னாரா, நீங்க தேடுகிற அந்த டாக்டர் நான் தான், நீங்க தேடுகிற அந்த டாக்டர் நான் தான். ஹல்லேலூயா. தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். உடனே அந்த டாக்டர் என்ன சொன்னாரா, நீ கவலைப்படாதம்மா, நான் 5 பைசா கூட உனக்கு வாங்க மாட்டேன் என்று சொல்லி அடுத்த நாள் அவர்களையும் கூட்டிக் கொண்டு அந்த காரில் கொண்டு போய் தன்னுடைய ஹாஸ்பிட்டலில் வைத்து அந்த மகனை குணப்படுத்தி, பிற்காலத்தில் அந்த மகன் தேவனுக்கென்று பிரயோஜனப்படுகிற ஒரு மகனாய் மாற்றப்பட்டதை சரித்திரத்தில் நீங்கள் வாசித்து இருக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு முனையில் இருந்து, ஏதோ ஒரு இடத்தில் இருந்து தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் அவருடைய பலத்த வல்லமையினால அந்த டாக்டரை கொண்டு அந்த மகனை குணப்படுத்த முடியும் என்று சொன்னா, உங்களையும் என்னையும் தாயின் கருவில் தோன்றும் முன்பே அவர் நம்மளை முன்குறித்திருப்பார் என்று சொன்னால், கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக தம்முடைய இரத்தத்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னா, நிச்சயமாக நம்மளை சுகப்படுத்த அவர் போதுமானவராய். ஹல்லேலூயா. இது பொய் கதை இல்லைங்க, இது உண்மை சம்பவம். இது முதலாவது சம்பவம். இரண்டாவதாக